யாழ்த்திசை நேயர்களுக்கு வணக்கம். தோழர்களே, மே 1 உலகெங்கும் உள்ள தொழிலாளர்களுடைய ஒரு ஈகம் நிறைந்த வீரத்திருநாள். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்று சொல்லக்கூடிய 8 மணி நேர வேலைக்காக உலக தொழிலாளர்கள் முதலில் சிகாகோ நகரிலே ரத்தம் சிந்தி பெற்ற உரிமையை உலகெங்கும் உள்ள தொழிலாளர்கள் கொண்டாடக்கூடிய நாள் மே 1. தமிழ்நாட்டிலும் 8 மணி நேர வேலைக்காக போராடிய தமிழ்நாட்டு தொழிலாளர்களுடைய போராட்ட வரலாறு மிகப்பெரியது. ஏறத்தாழ 1850களிலிருந்து தமிழ்நாட்டிலே வெள்ளையர் ஆட்சி காலத்திலே அச்சு இயந்திரங்கள், பஞ்சாலைகள், நூற்பாலைகள் என்று சொல்லக்கூடிய ஆலைகள் தொடங்கியது முதற்கொண்டு அந்த ஆலைகளில் பணியாற்றக்கூடிய தமிழ்நாட்டு தொழிலாளர்களை அவர்கள் ஒடுக்குவதும், அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் கிளர்ந்து எழுவதுமான ஒரு தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருந்தன. தென்கிழக்கு ஆசியாவிலேயே, குறிப்பாக இந்தியாவிலேயே உருவான முதல் தொழிற்சங்கம் சென்னை தொழிலாளர் சங்கம் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மை. இந்த சென்னை தொழிலாளர் சங்கத்திற்கு தோழர் சிங்காரவேலர், திருவிக, இன்னும் பல்வேறு தலைவர்கள் தலைமையேற்று வழிநடத்திய வரலாறு உண்டு. தோழர் சிங்காரவேலருக்கென்று தமிழ்நாட்டு தொழிலாளர் வரலாற்றிலும், தமிழ்நாட்டு உழைக்கும் மக்கள் வரலாற்றிலும், தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியாவின் பொது உடைமை அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய பங்குண்டு, பாத்திரம் உண்டு. இன்றைக்கு 2024 நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் 1923ஆம் ஆண்டிலேயே சென்னையில் மே தின கொடி ஏற்றுவதற்காக தொழிலாளர்களுக்கு அழைப்பு விடுத்து வெள்ளை ஆதிக்க அரசின் தடையை மீறி 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை திரட்டி மாபெரும் பேரணியை நடத்தி காட்டியவர் தோழர் சிங்காரவேலர். தோழர் சிங்காரவேலர் தான் இந்திய துணை கண்டத்திலேயே முதலில் மே நாளை கொண்டாடிய மாமேதை. அது தமிழ்நாட்டுக்கு பெருமை, தமிழ்நாட்டின் அரசியல் களத்திற்கு பெருமை. தோழர் சிங்காரவேலரை பொறுத்தவரையில் அவர் அதை மட்டும் செய்யவில்லை, நாம் அவரை பற்றி நினைவு கூற வேண்டிய பல்வேறு செய்திகளுக்கு அவர் தலைமை தாங்கியவர். அவர் ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர், மெத்த படித்தவர், ஓரளவுக்கு வசதி வாய்ப்புள்ள குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். வழக்கறிஞருக்கு படித்தவர். வழக்கறிஞர் தொழிலை கூட பணத்திற்காகவும் படோடபத்திற்காகவும் பயன்படுத்தாமல் மக்கள் துயரை போக்குவதற்காக அந்த தொழிலை கையாண்டவர். இந்த மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற பொழுது அந்த கருப்பு அங்கேயே தூக்கி எறிந்து விட்டு மக்கள் களத்துக்கு வந்தவர் தோழர் சிங்காரவேலர். தோழர் சிங்காரவேலருக்கு தான் அன்றைக்கு ரஷ்யாவில் புதிதாக அச்சிடப்படுகின்ற அல்லது புதிதாக எழுதப்படுகின்ற எந்த மார்க்சிய நூல்களாக இருந்தாலும் சிறிது காலத்திலேயே தோழர் சிங்காரவேலரின் கைகளில் கிடைத்தது. அவர் ஒரு மீனவர் என்பதனாலோ, அவர் ஒரு கடலோடி என்பதனாலோ, அவர் ஒரு வணிகம் சார்ந்த குடும்ப பின்புலம் உள்ளவர் என்பதனாலோ, கடல் கடந்த வணிகம் சார்ந்த குடும்ப பின்புலம் உள்ளவர் தோழர் சிங்காரவேலர். அந்த வாய்ப்புகள் இருந்ததனாலோ என்னமோ உலகெங்கும் உள்ள கம்யூனிச புத்தகங்களை அவர் தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே மிக குறியாக இருந்தார். கம்யூனிசத்தை பரப்பியவர் சிங்காரவேலர், கம்யூனிச கருத்துக்களை பரப்பியவர் சிங்காரவேலர், சமதர்ம கொள்கைகளை பரப்பியவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அதற்கான புத்தகங்களை, அதற்கான அறிவு பெட்டகங்களை அவர் எங்கிருந்து பெற்றார்? உலகெங்கும் இருந்தும் பெற்றார். வெள்ளை ஆட்சி காலத்திலே கம்யூனிச புத்தகங்கள் தடை செய்யப்பட்டு, கம்யூனிச சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்டு, கம்யூனிச கட்சியே தடை செய்யப்படுகின்ற நிலையெல்லாம் அன்றைக்கு இருந்த சூழலிலே இந்த அவருக்கு வந்ததாக அவரை பற்றி ஆய்வு செய்த பல தோழர்கள் கூறுகின்றார். இப்படியாக அவருக்கு வந்து சேர்ந்த மார்க்சிய புத்தகங்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல, 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கொண்ட மிகப்பெரிய நூலகத்தை அவர் அமைத்திருந்தார். அதையெல்லாம் கற்று தேர்ந்து தோழர் சிங்காரவேலர்
கம்யூனிசத்தை, சமதர்ம அரசியலை, பொதுவுடைமை அரசியலை தமிழ் மண்ணில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டம் முழுக்கவே பரப்ப வேண்டும் என்பதற்காக பாடாற்றியவர். 1922 வாக்கிலே டாங்கே போன்ற பல்வேறு இந்திய பொதுவுடைமை சிந்தனையுடைய தலைவர்களோடு பேசி முடிவெடுத்து அவர் உருவாக்கிய கட்சி தான் இந்திய தொழிலாளர் கட்சி, இந்திய தொழிலாளர் விவசாயிகள் கட்சி. அவர் அப்பொழுதே அந்த கட்சியை உருவாக்கினார். அன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்திய அரசு இந்திய அரசியலை, இந்திய துணைக்கண்டத்தை ஒடுக்கி இருந்ததனால் அவர் இந்தியாவை விடுவிப்பதற்காக இந்திய தொழிலாளர் உழவர் கட்சி அவர் அன்றைக்கு உருவாக்கினார். அதன் பிறகு 1923 பிறகு கான்பூரிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த பல்வேறு தோழர்களை வரவழைத்து இந்திய பொதுமை கட்சியினுடைய ஒரு மாநாடும் கொடியேற்றமும் கொள்கை அறிக்கையும் வெளியிடப்பட்டு அந்த கட்சியே தொடங்கப்பட்டது 1925. அந்த கட்சியை தொடங்குவதற்காக அங்கு கூட்டப்பட்ட மாநாட்டிலே தலைமறைவாக அன்றைக்கு அவர்கள் எல்லோரும் அரசுக்கு எதிராக அன்று கூடிய அந்த மாநாட்டிலே தலைமையேற்றவர் தோழர் சிங்காரவேலர். அது மட்டுமல்ல, இந்திய பொதுவுடைமை கட்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய இந்திய பொதுவுடைமை கட்சியை தொடங்கிய தலைவர்கள் முக்கியமானவர் தோழர் சிங்காரவேலர். அவர் தலைமையில் தான் அன்றைக்கு கொடியேற்றப்பட்டது. அந்த கொள்கை அறிக்கையை, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கை அறிக்கையை வெளியிட்டதிலே முக்கிய தலைவர் தோழர் சிங்காரவேலர். ஆனால் வரலாறு தோழர் சிங்காரவேலரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியாத அளவிற்கு முடக்கியது. ஒன்று, அவருடைய வயது மூப்பு. 2, வெள்ளை ஆதிக்க அரசு. கான்பூரில் நடந்த இந்த நிகழ்வுக்கு பிறகு கான்பூர் சதி வழக்கு என்று கம்யூனிஸ்டுகள் பலரை ஒடுக்கும் முகமாக பலருக்கு சிறை தண்டனை வழங்கியது. தோழர் சிங்காரவேலரும் சிறைப்பட்டுத்தான் முதுமை காரணமாக அவர் சிறையிலிருந்து உடனடியாக விடுவிக்கப்பட்டார் சில காலங்களிலேயே. அப்படிப்பட்ட சூழல் தோழர் சிங்காரவேலருக்கு இருந்தது. இந்திய அளவில் மட்டும் அல்ல, அவர் தமிழ்நாட்டிலும் கூட ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக ஒரு முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருந்தார். தமிழ்நாட்டிலே காங்கிரசிலிருந்து வெளிவந்த பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி பார்ப்பனல்லாதார் இயக்கமாக அதை வளர்த்தெடுத்துக் கொண்டிருந்தார். பார்ப்பனர் அல்லாத இயக்கமாக வளர்த்து கொண்டிருந்த அந்த இயக்கம் சாமானிய மக்களுக்கான சமூக நீதியை பேசியது. சாமானிய மக்களுக்கான அரசியல் உரிமைகளை சீர்திருத்த அடிப்படையில் பேசியது. ஆக இந்த கருத்துக்களை தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சுயமரியாதை இயக்கமும் தாம் பேசக்கூடிய பொதுவுடைமை இயக்க அரசியலும் ஒன்றாக சேர்ந்தால் எப்படிப்பட்ட விளைச்சலை தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் என்கின்ற நோக்கத்தோடு பெரியாரை பின்தொடர்ந்தார். பெரியாருக்கு ஆரம்பத்தில் இதில் எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்ததோ தெரியவில்லை. ஆனால் ரஷ்யாவிற்கு அவர் 30களுக்கு பிறகு பெரியார் சென்று வந்த பிறகு சோவியத் யூனியனை பார்க்க வேண்டும், ரஷ்ய புரட்சி நடந்த பிறகு ரஷ்யாவிலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகர ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சியை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அந்த நாட்டை சுற்றி பார்க்க சென்ற பெரியார் வந்த பிறகு, தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு சிங்காரவேலரின் கோரிக்கைகளிலே உடன்பட்டு அவரை ஈரோட்டுக்கு வரவழைத்து தோழர் சிங்காரவேலர், பெரியார், தோழர் ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். அதுதான் ஈரோட்டு திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டம். இந்த ஈரோட்டு திட்டத்தை உருவாக்குவதிலே சிங்காரவேலருக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த திட்டத்தின் அடிப்படையிலே சமதர்ம கட்சி என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். இந்த சமதர்ம கட்சி என்பது சுயமரியாதை இயக்கம் ஒரு சமூக சீர்திருத்த இயக்கமாக இருந்துவிட்டு போகட்டும், அதற்கான ஒரு அரசியல் கட்சி ஒன்று தேவை, அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான கட்சி ஒன்று தேவை, ஆளும் வர்க்கத்திடம் நாம் நம்முடைய அரசியல் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு கட்சி தேவை. அந்த கட்சி சமதர்ம கருத்துக்களை, பொதுவுடைமை கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய சமதர்ம கட்சியாக இருக்கட்டும் என்கின்ற திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார். இதைத்தான் ஈரோட்டு திட்டம் என்று சொன்னார்கள். பெரியாரை பொறுத்தவரையில் பெரியார் ஒரு வணிக சமூக பின்புலத்திலிருந்து வந்தவர். அவருடைய வர்க்க பின்புலம் என்பது அன்றைக்கு பெரும் நில உடைமையாளர்கள், பெரும் பணக்காரர்கள், ஓரளவுக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த முதலாளிகளுடைய பின்புலத்தில் தான் பெரியார் வளர்ந்தார். பெரியார் சாமானிய அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கான பின்புலத்திலிருந்து வந்தவர் அல்ல. அவருடைய வர்க்க பின்புலம் என்பது வேறு. ஆகையினாலே அவரிடம் இருந்த பணக்காரர்களும்
அவருடன் இருந்த நில உடைமையாளர்களும் இந்த பொதுவுடைமை அரசியலை ஏற்றால் நம்முடைய வயிற்றிலேயே ஒரு கை வைத்து விடுவாரோ, நம்முடைய பிழைப்பிலேயே கை வைத்து விடுவார் என்று பயந்த ஒரு காலம் அன்றைக்கு இருந்தது. ஆனால் பெரியார் ரஷ்யாவை பார்த்து வந்த புத்துணர்ச்சியில் அதையெல்லாம் மீறித்தான் சிங்காரவேலரோடு ஜீவானந்தம் போனரோடு பயணித்தார். ஏறத்தாழ 32களுக்கு பிறகான இந்த பயணத்திலே அன்றைக்கு குடியரசிலே சிங்காரவேலர், தோழர் ஜீவானந்தம் போன்றவர்களும் எழுத ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு ஆங்கிலேய அரசை ஒழிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எழுதப்பட்ட அந்த குடியரசினுடைய கட்டுரைகள் ஆங்கிலேய அரசால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டன. தமிழ்நாட்டிலே பொது உடைமை சமதர்ம கருத்துக்களை பரப்பக்கூடிய புத்தகங்கள் குடியரசு அச்சகத்திலிருந்து வெளிவருவதாக ஆங்கிலேய அரசுக்கு தகவல் தெரிந்து அவர்கள் ஒரு விசாரணைக்கு அழைத்து குடியரசு இதழுக்கு தண்டம் விதிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பெரியார் சமதர்ம கட்சியும் வேண்டாம், சிங்காரவேலரும் வேண்டாம், ஜீவாவும் வேண்டாம், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று அவர் சுயமரியாதை இயக்கத்தினுடன் மீண்டும் தம்மை தீவிரப்படுத்தி கொண்டு பின்னாளில் ஜஸ்டிஸ் கட்சியோடு தீவிரமாக இணைந்து திராவிட கழகமாக பின்னாளில் மாறி போகிறார். அன்றைக்கு பெரியாருடைய இந்த சந்தர்ப்பவாத அரசியலை தோழர் சிங்காரவேலரும் தோழர் ஜீவானந்தமும் புது உலகம் என்ற பத்திரிகையிலே தொடர்ச்சியாக எழுதி பெரியாரை கேள்விக்குள்ளாக்கினார்கள். அப்படி பெரியாரை கேள்விக்குள்ளாக்கி தோழர் ஜீவா எழுதிய அந்த தொடர்தான் ஈரோட்டு பாதை சரியா என்கின்ற புத்தகமாக அன்றைக்கே வந்தது. அது இந்த புத்தகம் இன்றைக்கும் சிலரது தோழர்களின் முயற்சியால் மீண்டும் மறுவெளியீடாக இன்றைக்கு தமிழர்களின் கைகளில் பரவி கொண்டிருக்கிறது. இதில் நாம் குறிப்பாக பேச வேண்டிய செய்தி என்னவென்றால், சமதர்ம அரசியலை பேசுவதற்கு வெள்ளையர்கள் பெரியாருக்கு நெருக்கடி கொடுத்த போது பெரியார் ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொன்னதாக சொல்லுகிறார்கள். அதாவது, எங்களை பொறுத்தவரையில் பாப்பான் தான் எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் பார்ப்பானுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம், வெள்ளையர்களுக்கு வேண்டுமானால் நீங்களே கூட எங்களை ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் பாப்பான் ஆள்வதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று பெரியார் சொன்னதாக ஒரு தகவல் இன்றைக்கும் நிலவி கொண்டு வருகிறது. அதை பெரியார் வாழ்ந்த காலத்திலும் பெரியார் இறந்த பிறகும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகளும் ஆதாரப்பூர்வமாக மறுத்ததாக தெரியவில்லை. ஆனால் தனக்கு நெருக்கடி வந்த பொழுது வெள்ளை அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்தாமல் அதனுடன் சமோசம் செய்து கொள்ளக்கூடிய இடத்தில்தான் பெரியார் இருந்தார். அதனால்தான் நாம் சொல்கிறோம், பெரியாரியம் என்பது சீர்திருத்த அரசியலை ஏகாதிபத்தியத்திற்கும் இணைந்து அவரோடு சில பல கூட்டுகளை வைத்துக் கொண்டு தான் இவர்கள் பேசினார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஒருவேளை தமிழ்நாட்டிலே அன்றைக்கு சிங்காரவேலரோடு சமதர்ம கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இணக்கத்தை, ஒரு அரசியல் திட்டத்தை பெரியார், சிங்காரவேலர், ஜீவா போன்ற கம்யூனிஸ்டோடு சேர்ந்து அவர்கள் முன்னகர்த்தி இருந்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதனுடைய எழுச்சி வேறு வகையில் இருந்திருக்குமோ என்று நமக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட அரசியல் அட்டகாசங்கள் குறைந்திருக்குமோ என்கின்ற சந்தேகம் நமக்கு உருவாகிறது. ஆனால் இந்த அரசியல் படிப்பினைகளை வைத்துக் கொண்டு சிங்காரவேலர் அவர்களுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நூல்களை படித்து தம் அறிவை வளர்த்து கொண்ட பலருள் முக்கியமானவர் பேரறிஞர் அண்ணாதுரை. அண்ணாதுரை பின்னாளில் திராவிட இயக்கத்திலிருந்து விலகி திமுக என்கின்ற கட்சியை தொடங்கும் பொழுது, அதற்கு பின்பு திமுக என்கின்ற கட்சி தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்கும் பொழுதெல்லாம் அவர் வைத்த அரசியல், அவர் முன்வைத்த கருத்து, திராவிட இயக்கம் சமூக நீதி இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அரசியல் இயக்கம், ஒரு அரசியல் கட்சி என்பதாக முன்வைத்தார். இந்த பாடங்களையும் இந்த அனுபவங்களையும் தோழர் சிங்காரவேலரிடம் இருந்தால் அண்ணாதுரை எடுத்துக்கொண்டதாக வரலாற்றில் சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆக தோழர் சிங்காரவேலருடைய அந்த உழைப்பு, அவரது செயல் திட்டங்கள், அவரது பொது உடைமை கருத்துக்கான தமிழ்நாட்டுக்கான சமதர்ம கட்சி திட்டம், அதை நோக்கிய அவரது பயணம், இவையெல்லாம் அன்றைக்கு பெரியார் போன்றவர்களால் வலுவாக கரம் பிடித்து உயர்த்தப்பட்டிருக்குமானால் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய பொது உடைமை அரசியல் செறிந்த தேசமாக மாறி இருக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக தோழர் சிங்காரவேலரே அந்த பணியை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தும்
அவர் 46 மரணித்து போகிறார். அந்த துயரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆக இப்படியான சூழலிலே இந்த 2024 1923 தோழர் சிங்காரவேலர் தொடங்கி வைத்த மே நாள் நூற்றாண்டு நிறைவு முடிந்து 101வது ஆண்டு தொடக்க நாளிலே தோழர் சிங்காரவேலரை நாம் நினைவு கூறுவதும், சிங்காரவேலரை அவருடன் உள்ள அரசியல் தொடர்பை வெள்ளை ஆதிக்கத்திற்கு அடிபணிந்தும் பொது உடைமை கருத்துக்களை தம்மால் பேச முடியாது என்று முரண்பட்டும் விலகி நின்ற பெரியாரியத்தையும் பெரியாரியவாதிகளையும் புரிந்து கொண்டு இந்த தமிழ் தேசத்தில் இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய திராவிட கார்ப்பரேட் அரசியலை, சாதி மத வெறுப்பு அரசியலை புறக்கணித்து தமிழர்களுக்கான பொது உடைமை அரசியலை, தமிழ் தேசத்திற்கான பொதுமை அரசியலை பேசுவதற்கான அரசியல் இயக்கத்தை, அரசியலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பையும் சூழலையும் தமிழர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு தோழர் சிங்காரவேலருக்கு வீர வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன்.